குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு நான் வெளியே வந்தது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி சாலின் ஜோயா அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்க வரும்போது என்னுடைய அம்மா நான் கை நிறைய வளையல் போட்டுட்டு புடவை கட்டிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு போகணும், என்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதுபடி இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். ஆனா இதுவே என்னோட கடைசி எபிசோடா முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா நான் வைல்ட் கார்டுல ரீஎன்ட்ரி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும், நடுவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும், அவங்க என்ன சொல்றாங்களோ அது சரியாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே ஜோயா அவங்க விதிமுறைகள் எல்லாம் மீறினதுனால கண்டிப்போட நடுவர்கள் ஒரு சில விஷயங்களா பேசியிருந்தாங்க, கண்டிச்சும் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எதிர்பாராத விதமா வெளியேறி இருக்கிறது ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும், ஒரு சிலர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இவங்களை வெளியே அனுப்பி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கூட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த நிகழ்ச்சியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ரொம்ப ஃபீல் பண்றேன், இந்த நிகழ்ச்சி எனக்கு நிறையவே வரவேற்பை பெற்று கொடுத்துச்சு அப்படின்னு எல்லாம் கூட ஜோயா அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. வைல்ட் கார்டுல ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க, மறுபடியும் இவங்களை பார்க்க முடியும் அப்படிங்கறத அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. சோ குக்கு வித் கோமாளிலும் நிறைய பேர் இவங்களுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்லி இவங்களை வெளியே அனுப்பி வச்சிருந்தாங்க. இப்ப ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நன்றிய சொல்லியிருக்காங்க. இவங்க இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.